ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் உருளைக்கிழங்கு வடை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள். இவர் கடந்த 21 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். சகோதரி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக கொடைக்கானல் கிளை நிலையத்தில் பொறுப்பு சகோதரியாக சேவையாற்றி வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நேயர்களுக்காக என்ன செய்யலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு உருளைக்கிழங்குல வடை செய்யலான்னு இருக்கேன் சிஸ்டர். சிஸ்டர், பருப்பு வடை சாப்பிட்ருக்கேன், உளுந்த வடை சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு நீங்க வித்தியாசமா உருளைக்கிழங்குல வடை செய்ய போறீங்க. பார்க்கலாம் சிஸ்டர். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வடை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கடலை மாவு 3/4 ஆழாக்கு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 லிட்டர், கடுகு 1 டீஸ்பூன், இஞ்சி துருவியது ஒரு சிறிய துண்டு, நறுக்கிய பச்சை மிளகாய் 5 நம்பர், கறிவேப்பிலை மல்லித்தழை சிறிதளவு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அப்படின்னா ஒரு 3/4 ஆழாக்கு போல நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும். தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு, இதை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இஞ்சி துருவினது ஒரு துண்டு, ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியை, கட் பண்ண மல்லித்தலை, கட் பண்ண கருவேப்பிள்ளை. இதை நம்ம பிசைறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஆயிட்டே இருக்கும். உருளைக்கிழங்குல வடை எப்படி சிஸ்டர் என்ன கத்துக்கிட்டீங்க? இங்க பெரிய சிஸ்டர் ஒருத்தவங்க ராதிகா சிஸ்டர்னு இருக்காங்க சிஸ்டர். அவங்க விதவிதமான வடை செய்வாங்க. இந்த உருளைக்கிழங்கு வடை கூட எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பழகிவிட்டேன். இது இப்போ வாணலி காஞ்சிடுச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியானது சிஸ்டர். பருப்பு வடையை விட உளுந்த வடையெல்லாம் கொஞ்சம் ஆட்டி எடுக்கணும். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதுமானது. இதை நம்ம கையால பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்ல ஒரு 3 விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும். நார்மலா நம்ம காய்கறிக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சா போதும் என்னங்க? ஆமா, அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டோம்னா மசிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வடை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானதும் கூட உருளைக்கிழங்கு. கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும், அப்போதான் வடை நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கடுகு இதெல்லாம் தாளித்து போட்டுடலாம். தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் காயிற நேரத்தில் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ரெடியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் காயறதுக்குள்ளே இதில் தேவையான பொருள் எல்லாம் கூட போட்டுடலாம். இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட்டு. இது காஞ்சிடுச்சு எண்ணெய்.
கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். இதில் நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க சிஸ்டர். தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் சிஸ்டர். உங்களுக்கு பெருங்காய டேஸ்ட் வேணும் இல்லை அந்த உருளைக்கிழங்கு கடலை மாவு எல்லாம் கூட கொஞ்சம் கேஸ் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது, லேசாக தெளிச்சு விட்டு தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சிஸ்டர், பகவான் தான் எல்லாத்துக்கும் படி அளக்கிறாரு, விலங்கினங்கள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும். அப்போ நம்ம ஏன் சிஸ்டர் பகவான் முன்னாடி படையல் படைக்கிறோம்? ஏன் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த சாப்பாட்டில் ஏதாவது தேவையில்லாத நெகட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதை வந்து இறைவன் வந்து அந்த கெட்ட விஷயத்தை எடுத்துடுறாரு, கெட்டதை நம்ம எடுத்துட்டு நல்லதை கொடுக்குறாரு. அதனால தான் கூட பாருங்க, நம்ம கதைகளில் கேட்டிருக்கோம், மீரா வந்து மீராவுக்கு விஷயம் கொடுக்கப்பட்டது, அதனால அவங்க கிருஷ்ணனுடைய நினைவில் சாப்பிட்டதுனால அந்த விஷயம் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணவே இல்லை, அமிர்தமாக மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது கெட்ட வைப்ரேஷன் இருக்குது, நெகட்டிவாக ஏதாவது இருக்குது அப்படின்னா, என்ன நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம என்ன எண்ணத்தோடு சமைக்கிறோமோ அந்த எண்ணம் சாப்பாட்டில் வந்து சேரும். சாப்பாட்டு மூலமாக நம்முடைய உடலை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது, நம்முடைய எண்ணங்களையும் மனசையும் கூட பாதிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம அப்படி பிரசாதம் வச்சிட்டோம் படைச்சிட்டோம் அப்படின்னா அதை இறைவன் வந்து தூய்மைப்படுத்தி கொடுத்துடுறாரு. அதனால தான் பாருங்க, நம்ம எவ்வளோதான் ஒரு நாளைக்கு 2 லிட்டரு 3 லிட்டரு தண்ணி குடிச்சாலும் கூட அந்த கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கரண்டி தீர்த்தத்தை எவ்வளோ பாவனையோட குடிக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் மருந்து சாப்பிட்றவங்க எல்லாம் கூட அந்த தண்ணியோ இல்லை சாப்பாடோ மருந்தோ மெடிசனோ எல்லாம் கூட சாமி ரூம்ல வச்சுட்டு கோவில்ல வச்சுட்டு வந்து அதை சாப்பிடுவாங்க. அதுல இறைவனுடைய ஆசீர்வாதமும் அதுல சேர்ந்துடுது. மற்றபடி நாம அவருக்கு சாப்பாடு கொடுக்க போறது இல்லை, அவருக்கு உடலும் இல்லை, பொதுவாக கடவுளுக்கு உடல் இல்லை, சாப்பாடு தேவையில்லை. நம்ம அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய அன்பை நாம வெளிப்படுத்துறோம், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம், அந்த சாப்பாட்டை தூய்மை ஆக்கிடுறோம், அதுக்காகத்தான் வைக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம வந்து கவரை நினைச்சுக்கலாம், கையை நினைச்சுக்கலாம், அப்பதான் ஒட்டாம வரும். இதை நல்லா உருட்டிட்டு நம்ம வடை தட்டுவோம் இல்லையா, இந்த வடை மாதிரி தட்டி எடுத்துட வேண்டியதான். இது மற்ற வடைகளை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் அப்பப்போ வந்து தண்ணி நம்ம நினச்சிக்கலாம். இது கொஞ்சம் உருட்டி வச்சுட்டீங்களா சார், தண்ணி நினச்சிக்கோங்க கையில். இது வேகமாக வெந்துடும், ஏன்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த வடை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே? உருளைக்கிழங்கு போண்டா தான் சிஸ்டர் சாப்பிட்ருக்கேன், வடை சாப்பிட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டர். இதில் தேங்காய் சீல் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்களா சிஸ்டர்? ஓகே, தேங்காய் தேவைப்படாது சிஸ்டர். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதுவே போதுமானது, தேவைப்படாது. நம்முடைய ஃபெஸ்டிவலில் கூட ஒரே மாதிரி வடை செய்வோம், கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வடையை செஞ்சு பார்க்கலாம். இதை வச்சு சாப்பிட்லாங்களா சிஸ்டர்? இல்லை, உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும். உடனே சூடாக சாப்பிட்டா தான் இது நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் ஆறட்டும் நீங்கள் டேஸ்ட் பார்க்குறதுக்கு. சிஸ்டர், உங்களோட இந்த உருளைக்கிழங்கு வடை சாப்பிட்றதுக்காக 3 கெஸ்ட் வந்திருக்காங்க. பிரதர் ஜெயக்குமார் பிரதர், பிரதர் ரவிச்சந்திரன், பிரதர் ரோஷன், 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணாங்களா? வாங்க பிரதர்.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது என்ன வடை? ஓம் சாந்தி. உருளைக்கிழங்கு வடை. உருளைக்கிழங்கு வடை. உருளைக்கிழங்கு வடை இது. எப்படி செய்வீங்க உருளைக்கிழங்கு வடை? உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து செஞ்சிருக்கோம் இது. ஓகே. காரம்? காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி அதுதான் அரைச்சி ஊற்றிருக்கு. இல்ல கட் பண்ணி போட்டிருக்கோம் இது. இது ஊற வைக்க வேண்டிய அவசியம். ஊற வைக்கலாம் வேணாம் இது. மொறுமொறுன்னு இருக்குமா ஹார்டா இருக்குமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இது. ஒண்ணு போட்டோம். வாங்க பிரதர் சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கு, சூடாகவும் இருக்கு. சாப்பிட்டா மறக்க முடியாது. பட் இது இமீடியட்டா பண்ணிடலாம். உடனே பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா மட்டும் போதும், உடனே பிசைஞ்சிட்டு போட்டு எடுத்துடலாம். உடனே குக்கர்ல உருளைக்கிழங்கு வச்சிடலாம். ஆமா, பேசுறதுக்குள்ள உருளைக்கிழங்கு வெந்துடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து சிறப்பு பண்ணிடலாம். பரவாயில்ல, விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவசியம் உருளைக்கிழங்கு வடை செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்த்திட்டு போவாங்க. உருளைக்கிழங்கு வடை வந்து சூடாகவும் இருக்கு, சுவையாகவும் இருக்கும். இறைவனுடைய நினைவிலே நம்முடைய சகோதரிகள் செய்திருக்காங்க. நேயர்களே, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். நேர்களுக்காக இன்று சூப்பரான உருளைக்கிழங்கு வடை தயார் செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சிஸ்டர். உருளைக்கிழங்கு வடை செய்முறை. வாணலியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் சூடாவதற்குள் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து மசித்து வைத்து கொள்ளவும். பின் அதனுடன் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். அதன்பின் சிறிய கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாயை போட்டு தாளித்து பின் அதை உருளைக்கிழங்குடன் சேர்த்து நன்றாக பிசையவும். இப்போது இந்த கலவையை உருண்டை உருண்டையாக பிடித்து வைத்து கொள்ளவும். அதன்பின் பட்டர் பேப்பரில் வைத்து தட்டையாக தட்டி எண்ணெயில் போடவும். 2 பக்கமும் நன்றாக வெந்தவுடன் எடுத்து விடவும். மிக குறைந்த நேரத்தில் எளிய முறையில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வடை தயார்.